வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான கதை கேட்க போறோம். தலைமை பண்பு, நேர்மை இத பத்தி ரொம்ப ஆழமா ஆனா ரொம்ப அழகா சொல்ற ஒரு கதை. உள்ள போலாமா? ஒரு நல்ல தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குணம் எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தைரியமா, புத்திசாலித்தனமா, இல்ல கருணையா? ஆனா ஒரு பேரரசர் தனக்கப்புறம் யார நாட்ட ஆளணும்னு கண்டுபிடிக்க ஒரு டெஸ்ட் வச்சாரு. அந்த டெஸ்ட் மூலமா இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கலாமா? சரி, அந்த பேரரசர் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னோட நாட்டுல இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டு அவங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் ஒரே ஒரு விதைய கொடுத்தாரு. இதுதான் அவரோட சவால். அவரோட அறிவிப்பு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. 1 வருஷம் டைம் தரேன். யார் இந்த விதையில இருந்து ரொம்ப அழகான ஒரு பூவை வளர்த்து கொண்டு வரீங்களோ அவங்க தான் எனக்கு அப்புறம் இந்த நாட்டுக்கு அரசர் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ராஜ்யம் முழுக்க ஒரே பரபரப்பு. எல்லா குழந்தைங்களும் செடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இந்த போட்டியில நம்ம ஹீரோ ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு பிங்க். மத்த எல்லாரையும் போலவே அவனுக்கும் அந்த மர்மமான விதை கிடைக்குது. பிங்கு அந்த விதைய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ரொம்ப ஆசையா ஒரு பானையில நட்டு வச்சான். தினமும் தண்ணி ஊட்டுனா, நல்லா கவனிச்சுக்கிட்டான். எப்படியாவது ஒரு அழகான பூ பூத்துடும்னு பெரிய நம்பிக்கையோட இருந்தான். ஆனா நாட்கள் போச்சு, வாரங்கள் போச்சு, மாசங்கள் போச்சு. பிங்கோட நம்பிக்கைக்கு ஒரு பெரிய சோதனை காத்துட்டு இருந்துச்சு. பாருங்களேன், முதல் மாசம் தினமும் தண்ணி ஊத்துறான். 6 மாசம் கழிச்சு மண்ண மாத்தி பாக்குறான், பானைய மாத்தி பாக்குறான். ஆனா முழுசா 1 வருஷம், அதாவது 12 மாசம் கழிச்சும் அந்த பானையில இருந்து ஒரு சின்ன முளை கூட வரல. வெறும் மண்ணுதான் இருந்துச்சு. அவன் எவ்ளோ கஷ்டப்பட்டும் ஒரு சின்ன செடி கூட வளரல. பிங்குக்கு மனசே உடைஞ்சு போச்சு. நாம பேரரசரோட டெஸ்ட்ல ஃபெயில் ஆகிட்டோன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். சரி, இப்போ அந்த முக்கியமான நாள் வருது. போட்டி முடிஞ்சு எல்லாரும் அவங்கவங்க பூச்செடிய பேரரசர்கிட்ட காட்டணும். இப்போ பிங் ஒரு கஷ்டமான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்க. அரண்மனைக்கு போனா அங்க மத்த குழந்தைங்க எல்லாரும் கலர் கலரா பெரிய பெரிய பூக்களோட, அழகான அல்லி, ரோஜான்னு பானை நிறைய பூக்களோட நிக்கறாங்க. ஆனா பிங்க் கையில வெறும் மண்ணு மட்டும் இருக்கிற ஒரு காலி பானை. எவ்ளோ பெரிய அவமானமா இருந்திருக்கும். ஆனா அந்த இடத்துல தான் பிங் ஒரு தைரியமான முடிவை எடுக்கறான். பொய் சொல்லி வேற செடிய எடுத்துட்டு போகாம தன்னோட காலி பானைய, அதாவது தன்னோட உண்மைய அப்படியே பேரரசர் முன்னாடி கொண்டு போக முடிவு செய்றான். இப்போதான் கதையோட கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. பேரரசர் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தன்னோட கட்டளைய நிறைவேத்தாத ஒரு காலி பானையோட நிக்கிற குழந்தைய பார்த்து அவர் என்ன சொல்லிருப்பாரு? அப்போ பேரரசர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது அங்க இருந்த எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வைக்குது. அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அதனால அதுல எந்த விதையும் முளைச்சிருக்கவே முடியாதுன்னு. அப்புறம்தான் எல்லாருக்கும் புரியுது. அடடா, இது செடி வளர்க்குற போட்டியே இல்ல. இது ஒரு நேர்மைக்கான சோதனை. தோல்வியா தெரிஞ்சாலும் பரவாயில்ல, உண்மைய ஒத்துக்கிற தைரியம் யாருக்கு இருக்குன்னு கண்டுபிடிக்க பேரரசர் வச்ச டெஸ்ட் இது. அங்கிருந்த மத்த குழந்தைங்க எல்லாரும் வேற செடிய வச்சு ஏமாத்த முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா உண்மைய சொல்ல துணிஞ்ச ஒரே ஆள் பிங்கு தான். அந்த கூட்டத்துல பிங்கோட காலி பானதா பேரரசருக்கு ரொம்ப அழகான விஷயமா தெரிஞ்சுது. உடனே அவனை பார்த்து புன்னகைக்கிறார். சரி, இந்த சூப்பரான கதையிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இது நமக்கு என்ன சொல்ல வருது? முதலாவது, உண்மையான வெற்றி எப்பவுமே கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்காது. 2வது, தைரியம்னா என்ன? கஷ்டமான நேரத்திலயும் உண்மைய பேசுறது தான் உண்மையான தைரியம். ஜெயிக்கிறத விட நேர்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா, ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அடித்தளமே நேர்மைதான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். வெளித்தோற்றத்துக்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கற இந்த உலகத்துல நம்மளோட காலி பானைய, அதாவது நம்மளோட உண்மையான நிலைய, அது தோல்வியா இருந்தாலும் சரி, மத்தவங்க முன்னாடி தைரியமா காட்ட நம்ம தயாரா இருக்கோமா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.